சுட்ட பீன்ஸ் தானே? எப்படி கிடைச்சா உனக்கு என்ன? ஓசில கிடைச்சா உடம்புல ஒட்டுமா? எது உடம்புல ஒட்டும் ஒட்டாதுன்னு எனக்கு தெரியும் ஷின்சா. அப்ப நீங்களே எடுத்து ஓட்டிக்கோங்க. மரியாதையா சாப்பிடு. ஹாய், வெல்கம் டு சுட்டிஸ் அஃபிஷியல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு எங்கள் அம்மா எங்களுக்கு லஞ்சுக்கு வந்து பீக்கங்காய் கூட்டு தான் வச்சுருக்காங்க. பாருங்க, இந்த பீக்கங்காய் கூட்டை எங்கள் அம்மா எப்படி செஞ்சுருக்காங்கன்றதை இந்த வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க. நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பீர்க்கங்காயை வச்சு தாங்க ஒரு சாம்பார் வைக்க போகிறோம். அது சாம்பார்னு சொல்லலாம், நம்ம கூட்டு மாதிரியும் வைக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா தோசை, இட்லி, நம்ம சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை வச்சு கொடுத்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு நான் ஒரு 2 பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் செய்ய போகிறேங்க. தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாங்க. நான் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு, பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சாம்பாருக்கு நான் பாசிப்பருப்பு தாங்க இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பாசிப்பருப்பை வானலில் போட்டு லைட்டாக பச்சை வாடை போகிற அளவுக்கு லைட்டாக சும்மா தீயெல்லாம் விடக்கூடாதுங்க, சும்மா அந்த ஸ்மெல்லு போகிற அளவுக்கு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. அந்த வறுத்த பாசிப்பருப்பை பார்த்திங்கன்னா வானலில் நல்லா கழுவிட்டு வேக வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம கழுவிட்டு வேகும்போது ஒரு 2 கொதி வரும் பாருங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம இதில் போட ஆரம்பிச்சிடலாம். எல்லாத்தையும் நம்ம போட்டதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுடலாங்க. அது நல்லா வேக ஆரம்பிக்கட்டும். பாசிப்பருப்பு நல்லா வேகணுங்க. நம்ம அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் இருக்குல்ல, அந்த பீர்க்கங்காயோட தோலை நம்ம சீவிக்கலாம். பாருங்கள், ரொம்ப அப்படியே சதையோடு சீவக்கூடாது, லைட்டாக அந்த மேலே இருக்க தோல் மட்டும் லைட்டாக அப்படியே சீவிரம். பாருங்கள் எப்படி சீவிரம் பாருங்கள், அந்த மாதிரி லைட்டாக. அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவுமே அப்படியே மண்ணு இருக்கிற எல்லா தோலையும் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒன்றுமே இருக்காதுங்க. இந்த மாதிரி லைட்டாக சீவி எடுத்துகிட்டு பாருங்கள் எப்படி சீவிருக்கேன் பாருங்கள். ரொம்பவும் இல்லாமல் லைட்டாக விட்டு விட்டு இந்த மாதிரி தாங்க சீவி எடுத்துக்கணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த தோலை வச்சு துவையல் செய்வாங்க. அந்த தோலை கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நானும் செய்வேன், சூப்பராக இருக்குங்க அந்த துவையல். பாருங்கள், நம்ம சீவி வச்சதில் எவ்வளோ அழகாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள். ரொம்ப பெருசாகவும் இல்லை சிறுசாகவும் இல்லை, நார்மலாக பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாசிப்பருப்பு நல்லா வெந்துடுச்சுங்க. இந்த வெந்த பாசிப்பருப்பில் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த பீர்க்கங்காயை போட ஆரம்பிச்சிடலாங்க. பீர்க்கங்காயை நல்லா போட்டு நல்லா கிண்டி விடலாங்க. இதில் உங்களுக்கு சாம்பார் மாதிரி வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் தண்ணியாக. கூட்டாகவும் வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி சாம்பார் மாதிரி தாங்க வைக்க போகிறோம். ஏன்னா நான் வந்து சட்னி அரைக்க போகிறதில்ல, இட்லிக்கும் தோசைக்கும் பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுக்க போகிறேன். அதனால் இதை சாம்பாரை யூஸ் பண்ணிப்பேங்க. சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு. அதனால் நான் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கிறேன். நீங்கள் இதை கூட்டு மாதிரியும் வச்சுக்கோங்க, சாம்பார் வேணுனாலும் வச்சுக்கோங்க. ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. அப்போ தான் அந்த காய் வந்து நிறம் மாறாமல் அப்படியே பச்சை கலராகவே இருக்குங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவை விட கொஞ்சம் மிளகாய்த்தூள் போடும்போது கொஞ்சம் காரம் அந்த இதுவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. சும்மா லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டு கிண்டி விட்டுக்கலாங்க. ஒரு அளவு நல்லா ஒரு 2 கொதி வந்தால் போதும். ஏன்னா எல்லாமே ஏற்கனவே வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பீர்க்கங்காய் மட்டும்தான் வேகணும், அது சீக்கிரம் வெந்துடும். அதனால் இது வெந்ததுக்கப்புறமா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நான் சாம்பார் மாதிரின்னு சொன்னேன்ல, அந்த அளவுக்கு இதுவாகிடுச்சு பாருங்கள். தண்ணியாக தொட்டு பார்த்தா நல்லா காய் வெந்திருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி டைமில் நான் எடுத்துருவேங்க. பாருங்கள், எடுத்து ஊற்றி வச்சிட்டோம் ஒரு கிண்ணத்தில். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா, இதை கடுகு மிளகா போட்டு தாளிக்கணுங்க. அப்போ தான் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் கொஞ்சம் விட்டு கடுகு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம். ஒரு டேஸ்ட்டுக்காக பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காஞ்ச மிளகா நான் கிள்ளி போடுறேங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுறேங்க. கருவேப்பிலை இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுடலாங்க. கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் எடுத்து கொட்டிக்கலாங்க. கொட்டி கிண்டி பாருங்கள், சும்மா வாசனை சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு பசங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. என் பசங்க தோசைக்கு அன்றைக்கி ஃபுல்லாக தோசைக்கே காலி ஆகிடுச்சுங்க.
சூப்பராக இருந்ததுங்க இந்த சாம்பார். இதில் துவரம்பருப்பு போட்டு செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் பாசிப்பருப்பு போட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கொத்தமல்லி தழை தூவி விட்டு நல்லா சாம்பாரை நம்ம பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடணும்னு தோணும் பாருங்கள். இட்லி சாம்பார் மாதிரியே இருக்குது பாருங்கள். நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பசங்க லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்கங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்டில். உங்களுக்கு எங்கள் சுட்டிஸ் அஃபிஷியல் சேனல் பிடிச்சிருந்ததா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.